ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா, நிர்மலா சீதாராமன் வந்து February 1 நேற்று வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2025 இயருக்கு. ஸோ 2025-2026 அசஸ்மெண்ட் இயருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் 2025லேருந்து மார்ச் 2026 வரைக்கும் உண்டான சேஞ்சஸ் எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப் டு 12 lakhs வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 75,000 உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்போ 12.75 வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து ஒரு சில சேஞ்சஸும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பட்ஜெட் 2025-26 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து. ஸோ இந்த வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே மெயினாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க யாருக்கு இந்த பட்ஜெட்னு சொல்லிட்டு. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு, எம்எஸ்எம்இ இருக்கிறவங்களுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணுறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு உண்டான பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிங்கிறது வந்து சாயில் மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மெட்டாஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பரிங் அக்ரிகல்ச்சரல் க்ரோத் பில்டிங் ரூரல் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து 7.7 crore ஃபார்மர்ஸுக்கு வந்து 5 lakhs வரைக்கும் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் இது எல்லாமே பேங்க்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. பட் வந்து நாங்கள் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் ஹை ஈல்டிங் சீட்ஸ், அதுக்கு உண்டான சப்சிடிஸும் அதுக்கு உண்டானதையும் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஃபார்மர்ஸ் 1.7 crore ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் இந்த பிஎம் யோஜனாவில் பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து காட்டன் ப்ரொடக்டிவிட்டி வந்து 5 yearsல வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ காட்டன் ப்ரைஸும் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பீகாரில் வந்து பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங்க்கு உண்டான படிக்கிறதுக்கு உண்டான கோர்ஸு உண்டான ஒரு இன்ஸ்டியூட் வந்து நிறுவ போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து அதுதான் வந்து ஒரு போஸ்டல் பேங்க் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாதவங்களுக்கு எல்லாமே வந்து இந்தியா போஸ்ட்டில் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், அது வந்து இன்னும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட் ஸ்கீம்ஸ், ஃபுட்வேர், இந்த நம்மளோட தோல் அண்டு ஃபுட்வேருக்கு உண்டான இதுக்கெல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. டாய் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் வந்து எப்படி பண்ணுறது, ஏன்னா வந்து ஹெல்த்தியர் சாய்ஸஸ் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான இதெல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டே கேர் சென்டர் வந்து கேன்சருக்காக உண்டான எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு வர போகிறோம், வந்து 15,000 மெடிக்கல் சீட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து கவர்மெண்ட்லையா ப்ரைவேட்லையா அதை பற்றி இன்னும் சொல்லலை. ஸோ பீகாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டை வந்து அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்குங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா யூத் அண்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 20,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ ஜீன் பேங்க் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், கிராப்ஸோக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து டேக்ஸில் வந்து பார்த்தோம்னா வந்து நியூ ரெஜிம்ங்கிறத கொண்டு வந்து நிறையா வந்து பண்ணியிருக்கோம், வந்து டேக்ஸ் கட்டுறதும் வந்து ஈஸியராக வந்து மாற்றிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ரொபோசலில் வந்து பார்த்தோம்னா 7 டேரிஃப் ரேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்கிற பட்சத்தில் அதுக்கு உண்டான டிசிஎஸ் பிடிக்கிறத வந்து குறைக்க போகிறோம், அதை வந்து அவாய்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 36 லைஃப் சேவிங் கேன்சர் ட்ரக்ஸு மெடிக்கல்ஸும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ 6 மெடிசன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா டியூட்டி ஃப்ரீ வந்து குறைச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டைரக்ட் டேக்ஸ் ப்ரொபோசல் வந்தோம்னா இதுதான் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ 0 to 3 lakhs வரைக்கும் இருந்துச்சு லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் பார்த்தோம்னா 0 to 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 4 வந்து பண்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 to 8 lakhsக்கு வந்து 5%, 8 to 12க்கு வந்து 10%, 12 to 16 வந்து 15%, 16 to 20 வந்து 20%, 20 to 24 25%, 25க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு 25 lakhsக்கு மேலேனா உங்களுக்கு 30% வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அப் டு 12 lakhs வரைக்கும் வந்து டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 லட்ச ரூபா இல்லை 12.75 லட்ச ரூபா நீங்கள் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா 12 லட்ச ரூபா வந்து உங்களோட டைரக்ட் அவங்க சம்பளம் கொடுக்குறது. 75,000 வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இது எல்லாமே நியூ ரெஜிமுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஓல்டு ரெஜிமில் வந்து எந்த சேஞ்சஸுமே வந்து கொடுக்கல, சஜஸ்ட் பண்ணல. ஸோ எல்லாமே நியூ ரெஜிமில் மட்டும்தான். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா 12.75 lakhsக்கு உண்டான
டேக்ஸை வந்து ரீபேட்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ரீபேட்டாக கொடுக்குறப்போ அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் 0 ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்ஸ் வந்து 13 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 25,000 ரூபாய் தான் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த 0 to 4 lakhs கிடையாது. அதுக்கப்புறம் 5%, 10%, 15%ங்கிற அந்த ஸ்லாபில் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து வந்துடும். 60,000 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. இது என்னன்னா ரொம்ப லோவர். இப்போ ஒரு 12 லட்ச ரூபாங்கிறது மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கிட்ட பைசாவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து ஜிடிபி வந்து நல்லா க்ரோ ஆகுங்கிறாங்க. ஜிடிபியோட ஏன் க்ரோ ஆகுன்னு சொல்கிறாங்கன்னா கன்சம்ஷன் தான் வந்து பெரிய ஃபேக்டர் நம்மளோட இந்தியாவோட க்ரோத்துன்னு பார்க்குறப்போ. ஸோ மக்கள் கையிலே கொடுத்தோன்னா அவங்க நிறையா செலவு பண்ணுவாங்க. அதனால ஜிடிபி வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தோன்னா டிசிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு. இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம், அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வருது, இல்லை ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே வருதுன்னா பேங்க்லேருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா 20% 30% பிடிச்சிட்டு நமக்கு மிச்சத்தை தான் இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்பாங்க. பிரின்சிபல்லேருந்து பிடிக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்லேருந்து பிடிப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 50,000 வரைக்கும் இருந்துச்சு, அதை 1 lakh வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து வீடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ரெண்ட் வாங்குறீங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2.4 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அது தாண்டறப்போ உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 lakhs வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெட்டர் இது தான் நமக்கு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 2 வருஷமாக பண்ணுறதை வந்து 4 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்ஸுக்கு 5 yearsக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க 2030 வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி. ஸோ ருப்பி வந்து எங்கேருந்து வருது நமக்கு? இப்போ பர்சனல் இன்கம் டேக்ஸ் வந்து 22%, கார்பரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17%. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கட்டினவங்களில் ஒரு 80 to 90% வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 lakhs ப்ராக்கெட்டில் தான் வராங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரிஃபார்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த வருவாய் வந்து குறையும், பர்சனல் இன்கம் டேக்ஸ் வருவாய். ஸோ அதை எப்படி அவங்க இது பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் இந்த மாதிரி கன்சம்ஷன் அதிகமாகிறப்போ மக்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதனால நாங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ ருப்பி வந்து நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனல் இன்கம் டேக்ஸில் 22%, கார்பரேட்டில் 17% வருது. ஸோ யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் வந்து வைக்கிறாங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 18%, அது ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸஸில் வருது. ஸோ பாரோவிங்ஸ் வெளியேருந்து கடன் வாங்குறது, அது லயபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, 24% வந்து கடன் வாங்குறாங்க வெளியேருந்து. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் வந்து 9%. ஸோ நான் டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 1%, கஸ்டம் டியூட்டி வந்து பார்த்தோம்னா ஒரு 4% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ₹1 உண்டான ஒரு பிரேக்கப் நமக்கு எங்கேருந்து பைசா வருதுன்னு. எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஸோ பென்ஷனுக்கு 4%, அதர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 8%, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா 8%. ஸோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து எது கொடுக்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதுக்கு எல்லாமே 8%. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஸோ ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே டேக்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்ம திரும்பி தரணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு 22% வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஃபென்ஸுக்கு 8% வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ மேஜர் சப்சிடிஸுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 6% பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் செக்டாரில் வந்து பார்த்தோம்னா இருக்கிற ஸ்கீம்ஸுக்கு மற்ற இதுக்கு எல்லாமே 16%. நம்ம வாங்கின இங்கே 24% வந்து கடன் வாங்கியிருக்கோம், அதில் 20% வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து கட்டுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேஜில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டேக்ஸ்லேருந்து தப்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்களான்னு யோசிச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பட் என்னன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் வாங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு, அது சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. ஸோ இது மாதிரி ஜிஎஸ்டி எல்லாத்துலேயும் முக்கால்வாசி கொண்டு வந்துட்டாங்கிறனால நீங்கள் டைரெக்டாக டேக்ஸ் கட்டலைனாலும் இன்டெரக்டாக உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து 12 lakhs வரைக்கும் இருக்கிறவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை வந்து கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.